सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வாணிஸ்ரீ, மெட்ராஸில் மந்தவெளியில் வசிக்கிறேன். ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் கம்யூனிட்டி மெடிசன் பேராசிரியராக இருக்கிறேன். இருக்கண்ணா ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக டாபிக் கொடுத்தா நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன். ஸோ என்ன நிறை குறைகள் இருந்தாலும் நானும் டீச்சர் நீங்களும் டீச்சர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கோவம் வச்சுக்கூடாது. கூல். ஸோ 2 டாபிக் நான் சூஸ் பண்ணேன். ஒன்று வந்துட்டு மை டியூட்டி ஆஸ் அ பாரதியா, இந்த செகண்ட் டாபிக் ஃபேமிலி as the basic unit of society. பட் ரெண்டையும் நான் ஒன்றா தான் பேச போகிறேன். ஸோ இதில் முக்கால்வாசி எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நினச்சிக்கலாம். ஓகே, தெரியலன்னா புதுசாக எடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஏற்கனவே தெரியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அது மற்றவங்களுக்கு சொல்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதுக்காக நம்ம ஏற்கனவே பாரதியர்களாக இருக்கோம், நம்மளோட கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் அமிர்தா வித்யாலயா டீச்சர்ஸ்க்கு ஐ எம் அ நோபடி. ஸோ எதுக்காக இது வச்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் செஷன். நம்ம மறுபடியும் சேர்ந்து நம்மளோட எனர்ஜி லெவலை அப்பப்போ பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு எனர்ஜி சென்டர், நம்மள்ட்ட இருந்து வைப்ரேஷன் கான்ஸ்டன்ட்டாக வெளியில் போய்கிட்டே இருக்கு. அண்ட் வி ஆஸ் டீச்சர்ஸ் அஸ்யூம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தட் as students see us in the morning பார்த்து நம்மளை விஷ் பண்ணும்போதே they get that high vibration enthusiasm. காத்தால வந்து குட் மார்னிங் சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு கிக், ஆஹா டீச்சர் நம்மளை பார்த்துட்டாங்க. இன்னும் நம்ம பேர் சொல்லிட்டோன்னா ஒரு டபுள் கிக். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே we are generating vibrations, good vibrations. and society-ல we are in a position to inspire others. So it's not only transfer of knowledge transmission. இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் கையில் டிப்ஸில் இருக்கு. ஸோ இப்போ நம்மளோட ரோல் லிமிட்டட். இன்ஃபர்மேஷன், மார்க் ஷீட் எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு இருக்கு. எல்லாமே அவங்க தவிர நம்ம கம்யூனிட்டி மெடிசன் நான் எடுக்கிற காலேஜில் வருஷத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டி லட்சக்கணக்கில் கட்டி வந்து சேர்க்குறாங்க. ஆனால் ஆன்லைனில் ஒரு மேரோ அது இதுன்னு சொல்லி சேர்ந்துட்டு அதில் அவங்க படிச்சுக்கிறாங்க. நாங்கள் போய் எங்களுக்கு அட்டண்டன்ஸ் மாத்திரம் எடுத்தால் போதும். ஸோ எங்களுக்கு பெரிய ரோல் கிடையாது. அவங்க படிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவங்க அடுத்த என்ட்ரன்ஸுக்கு, பிஜி நீட் என்ட்ரன்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? எதுக்கு நம்ம உள்ளே போகணும்? கிளாஸில் தூங்குவாங்க, எழுந்துப்பாங்க, ஆல் தோஸ் திங்ஸ். பட் நம்ம ஒரு 200 பேர் 250 பேர் மாணவர்கள் உட்காந்து இருக்கிற இடத்துல இஃப் யூ ரிமெம்பர் 20 நேம்ஸ், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நாளைக்கு நம்ம அவங்கள பார்த்து கேள்வி கேட்குறோம், என்ன பண்ணிட்டு இருக்க, எந்த ஊர்லேருந்து வர, அப்பா எப்படி இருக்கிறாங்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ சரியா போயிடுச்சான்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா ஓ தட் டீச்சர் நோஸ் மீ. நாளைக்கு பார்த்தா மறுபடியும் நம்ம அந்த கேள்வி கேட்போம், என்ன படிச்சியா, பாஸ் ஆயிட்டியா. ஸோ நம்ம கேள்வி கேட்போன்றதுக்காகவே தே வாண்ட் டு அச்சீவ். நம்மள்ட்ட மூஞ்சி காமிக்கணும்னா தே ஹேவ் டு பிஹேவ் வெல். அந்த மிஸ்க்கு எனக்கு தெரியும், கிளாஸ்ல வரலன்னா ஏன்னு கேட்பாங்க, நம்ம கவனிக்கலன்னா வேற வழி இல்லை, நம்ம அப்பாவை தெரியும் அம்மாவை தெரியும். இஃப் வி கனெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் in one or other ways personally, நமக்கு அவங்களுக்கு தெரியும், பட் ஐஜிஏக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லைக் அவங்களுக்கு நம்மளை தெரிஞ்சா போறாது, நமக்கு அவங்கள தெரியும், அவங்கள பத்தி மற்றவங்களுக்கு தெரியறதோட 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட தெரியும். அவங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஏதாவது ஒன்று தெரியும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க நம்மள்ட்ட அலர்ட்டா இருப்பாங்க. நம்ம கூப்பிட்டு பேசினா இன்னும் இஷ்டமா இருப்பாங்க. நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க. நம்ம நினைச்சதெல்லாம் அவங்க மூலமா நடத்தி வைக்கலாம். ஸோ we can vibrate, we can inspire whatever we want them to do. So நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ல தான் பேச சொல்லி வந்திருக்கு. So these are the 5 headings under which I am going to talk. ஒன்று ஃபேமிலி வேல்யூஸ், குடும்ப பிரபோதன் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பத்தில் ஒவ்வொரு இந்தியனும் என்னென்ன பண்ணணும், நம்ம என்னென்ன வேல்யூ சிஸ்டம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போக போறோம். ஓகே, எடுத்துட்டு வந்தது அடுத்தது என்ன கொடுத்துட்டு போக போறது. அது ரெண்டாவது பர்யாவரண், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல். ஓகே, அதுக்கு நம்மளோட சுற்றுப்புறத்தோட இயந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழலாம், மற்றவங்களை வாழறதுக்கு எப்படி நம்ம இன்ஸ்பயர் பண்ணலாம். மூன்றாவது சோஷியல் ஹார்மனி, சமுதாய நல்லிணக்கம். ஓகே, நம்ம எல்லாரோட சேர்ந்து வாழறது. நாலாவது ஸ்வ
ஒரே ஒரு எழுத்து தான், ஸ்வ. ஓகே, ஸ்வனா that it contains lot. Okay, we take pride in everything we do, what we are, where we came from, எல்லாமே that is ஸ்வ. ஸ்வங்கிறது நாம். ஐந்தாவது சிவிக் டியூட்டிஸ், நமக்கு சமுதாயத்தில் என்னென்ன பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி. ஸோ இந்த 5 தலைப்புல தான் நான் பேச போறேன். I'll repeat. First, family values. ரெண்டாவது environment. Third is சமுதாய நல்லிணக்கம், ஸ்வ. ஐந்தாவது சிவிக் டியூட்டிஸ், நமக்கு என்னென்ன சமுதாயத்தில் பொறுப்பு இருக்கு சொல்லிட்டு. ஃபேமிலி வேல்யூஸ். சிம்பிள் ஒரு இந்தியன் ஃபேமிலி, இது வந்துட்டு மகாராஷ்டிராவோட லார்ஜஸ்ட் இந்தியன் ஃபேமிலியா நான் பார்த்தேன். 72 மெம்பர் ஃபேமிலி. நம்ம வீட்டில் 3 பேரோ 4 பேரோ 5 பேர் 6 பேர் 7 பேர் வீட்டில் யார் யார் கூட இருக்கோன்றது. ஒரிஜினலாக நம்ம இந்தியன் சிஸ்டம் இட் வாஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இப்போ நிறைய இடத்துல சிதைந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா, அதுவும் அம்மா அப்பாவும் சேர்ந்திருந்தாலே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி லெவலில் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தைங்க. ஸோ நம்ம எவ்வளோ பேர் வீட்டில் அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறாங்க? மம்மி எவ்வளோ பேர் வீட்டில், டேடி எவ்வளோ பேர் வீட்டில்? அது நம்மளோட சமுதாயம், நம்மளோட கல்ச்சரா? அது அம்மா அப்படிங்கும்போது இட் இஸ் ஒரு கூப்பிடுறதுக்கான ஒரு அட்ரஸிங் வார்த்தை மாத்திரம் கிடையாது, அதில் there is a deep root meaning. அது நம்மள உடனே கனெக்ட் பண்ணும். குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மான்னு சொல்லும்போது ஈவன் பசுமாடு கூட அம்மான்னு சொல்லுது. அதனால தான் நம்ம பசுமையை அம்மாவா பார்க்குறோம். ஸோ நம்ம கூப்பிடுறது இதில் வந்து அம்மா அப்பா மாத்திரம் கிடையாது, சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அத்திம்பேர், ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. குழந்தனார், மச்சினர், ஓரகத்தி, அது போய்கிட்டே இருக்கும். சில பேர்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் புரியும், அதுக்கு மேலே சொன்னால் நமக்கு புரியாது. ஆனால் நமக்கு தமிழில் இந்தியாவில் நம்மளோட குடும்பத்தில் எல்லாத்துக்குமே வார்த்தைகள் இருக்கு. ஒவ்வொரு சொந்தத்துக்கும் என்னன்னு, மாமானா தாய் மாமா தான், பக்கத்து வீட்டு மாமா மாமான்னு கூப்பிட்டோம்னா அவரையும் நம்மளோட அம்மாவோட சகோதரராக நம்ம நினைக்கிறோம்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல 2 வார்த்தை தான், முடிஞ்சு வச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள, நம்ம சொந்தக்காரவங்கள என்ன உறவோ உறவுப்படி சொல்றதுக்கு நம்ம குழந்தைங்களை பழக்கணும், நம்ம கூப்பிட்டு பார்க்கணும். நிறைய வீட்டில் அம்மா வந்துட்டு மண்ணி எப்படி கூப்பிட்டாங்கன்னா பசங்களும் அதே கூப்பிடுவாங்க. அம்மா சித்தின்னு கூப்பிட்டாங்கன்னா பசங்களும் அதே அட்ரஸ் பண்ணுவாங்க. ஒரு ஜென்ரேஷனே மிஸ் ஆயிரும். எங்க வீட்டுலலாம் எங்க மாமனார் அவங்க அம்மாவை பார்த்து சித்தின்னு கூப்பிட்டு இருந்தாரு. என்னப்பா சித்தின்னு கூப்பிடுறீங்களேன்னு, அவங்க ஒரு சித்தப்பாவோட ஃபுல்லா இருந்திருக்காரு, அவங்க அப்பா பிரதர்ஸ் 6 பேரோட. அதனால அப்பா அம்மாவை வந்து அம்மா தவிர சித்தின்னுவாங்க, மண்ணின்னுவாங்க, அண்ணான்னுவாங்க அப்பாவை. ஏன்னா அவங்க பிரதர்ஸ்லாம் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கூப்பிடுறோமோ அட்லீஸ்ட் அதுவாக நம்ம பசங்க கூப்பிடுவாங்க. அங்கிள் ஆன்டி மம்மி டாடி அது பாரதியம் கிடையவே கிடையாது, பேசிக். ஸோ நம்ம உறவுகளை போட்டுறது எப்படியெல்லாம் போட்டிருக்காங்க நம்மளோட இந்தியன் இதில் 4 ஆசிரமம் சொல்லப்படுறது. பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது அந்த பூனல் போட்டதுலேருந்து அவங்களோட வேதிக் ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் பண்றது பிரம்மச்சரியம். அடுத்தது கிரகஸ்தாசிரமம், கல்யாணம் ஆனவங்க. 3வது வானப்பிரஸ்தம், வயசாயிட்டு ஒரு டிட்டாச்மெண்ட் ஃபேஸ். பட் வீட்டிலேருந்து அவங்க தனியாக போகிறது மாத்திரம் வானப்பிரஸ்தா கிடையாது, உண்மையிலுமே அவங்க மனசுலையும் டிட்டாச்மெண்ட் வரணும். லாஸ்ட் சன்னியாசம், அது ரொம்ப சொற்பமானவங்க மாத்திரம் அந்த சன்னியாச ஆசிரமம் எடுத்துப்பாங்க. மற்ற 3லையுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் 100க்கு இல்லை 1000க்கு ஒருத்தர் இல்லை 10,000க்கு ஒருத்தர் அவ்வளோதான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் அஸ் 1999 பேர் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருப்பாங்க. வயசானவங்கெல்லாம் கூட இன்னும் அதே இதில் தான் இருக்காங்க. வானப்பிரஸ்தங்கிற டிட்டாச்மெண்ட் அப்படி வர்றது கிடையாது. சொத்தை அடுத்தது யாருக்கு எழுதி கொடுக்கலாம், நம்ம இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எழுதி கொடுக்கலாமா, அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்காங்க. பட் இந்த 3யுமே சப்போர்ட் பண்றது அப்படின்னு பார்த்தானா இட் இஸ் ஒன்லி கிரகஸ்தாசிரமம். கிரகஸ்தாசிரமங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டா இருக்கலாம், நம்ம சாதாரண குடும்பம்னு வச்சுக்கலாமே. அதுல பாத்தீங்கன்னா பதிவிரதா தர்மம் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. நீங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொக்கென நினைத்தாயோ கொங்கனவா. ஒரு முனிவர், அவர் வந்துட்டு அவ்வளவு தபஸ் பண்ணிட்டு வராரு. அவர் மேல ஒரு கொக்கு வந்து கக்கா போயிடுச்சு. அதை பார்த்து முறைக்கிறாரு, கண்ணு செவக்குது, கொக்கு செத்து கீழே விழுந்துருது. அப்படிப்பட்ட தபஸ் வலிமை இருக்கிற ஒரு முனிவர் வந்துட்டு அவங்க காத்தால பிக்ஷை எடுத்துதான் அவங்க டெய்லி உணவு சாப்பிடணும். ஸோ ஒரு தெருவில் வரும்போது அந்த வீட்டு அம்மா அவருக்கு போடுவாங்க. அன்னைக்கு அவங்க கணவர் அப்போதான் வெளியில வேலையா போயிட்டு வராரு. அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு கை கால் இது பண்ணி விட்டுட்டு சாப்பாடு போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அவருக்கு என்ன நீ வெயிட் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு அவர் முறைக்கிறாரு.
முறைக்கும் போது அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, கொக்கென நெய்த்தாயோ கொங்கனவா, என்ன கொக்கன்னு நினைச்சிட்டியா, நினைச்சியா, நான் யார் தெரியுமா? ஓகே, she takes pride in what she is doing. நம்ம தண்ணி கூட நம்ம தான் எடுத்து கொடுக்கணும், கையில் எடுத்து குடிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு அஃப்கோர்ஸ் நம்ம கஷ்டமா இருக்கு, ஏன்னா நம்ம வேற வேலைக்கு போறோம்ல. பட் ஒரு பதிவிரதாயா இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அவரை மாத்திரமே மனசுல நினைச்சு அவங்களோட வெல்ஃபேரை மனசுல நினைக்கும் போது, பிசிக்கலா பண்றது வேற, மென்டலி அவங்களோட வெல்ஃபேர் நல்லா இருக்கணும்னு மாத்திரம் நினைக்கும் போது கண்டிப்பா அந்த விமனுக்கு ஷி கெட்ஸ் எக்ஸ்ட்ரா பவர். அது இந்தியாவில தான் இருக்கும். அந்த அம்மா உனக்கு எப்படி நான் கொக்கரிச்சது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, அயோத்தியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் பாருன்னு சொல்லி அனுப்புறாங்க. இவர் என்னடா இங்கே ஒரு அம்மா, நான் எங்கேயோ எரிச்சது இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா போய் எங்கேயோ ஒருத்தரை போய் பார்க்க சொல்லுதுன்னு அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் யார் 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 இவர் கேட்டுட்டு போனா, ஒருத்தர் பட்சர் கறி வெட்டிட்டு இருக்காரு கடையில. இவரை பாக்குறதுக்கு அங்கிருந்து அனுப்பிச்சாங்களா? இவர் அந்த அவ்வளவு பெரிய ஆளா? அவர் சாதாரண குடும்பத்துல இருக்காரு. உங்களை அந்த அம்மா இவர் வந்தோடனே உங்களை அந்த அம்மா அனுப்பிச்சாங்களான்னு கேட்கிறாரு. அவர் வந்த உடனே, நான் ஏதோ இவ்வளவு மைல் தாண்டி நான் வரேன், நான் வரப்போறேன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? அந்த காலத்துல தந்தியா மெயிலா மெசேஜா வாட்ஸ்அப்பா இல்லை. அவர் வந்து பார்த்தோடனே எனக்கு எப்படி இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு சந்தேகமா இருக்கா, வாங்க கூட்டிட்டு போறேன், வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனானா ஒன்றும் இல்லை, வீட்டில் அவங்கள வயசான அப்பா அம்மாவை வச்சு பாதுகாக்கிறார், வேற ஒன்றும் பண்ணல. அப்பா அம்மாவை வச்சு பார்த்துக்கிறது அவருக்கு அந்த பவர் கொடுக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோரிஸ். இந்த கொக்கென நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு படிக்கும்போது வந்துருச்சுன்னா கூட அதுல டீப் மீனிங், அதுல இருக்கிற கதை, அதுல இருக்க வேல்யூஸ் அதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். நம்ம இப்போ ராமாயணம் நம்ம பார்க்குறோம், கோவிட்னால புண்ணியத்தினால we all happen to see again. நம்ம எல்லாம் சின்ன வயசுல பார்த்துருப்போம். அதுல பார்க்கும்போது அண்ணன் தம்பினா எப்படி இருக்கணும், ஒரு அர்ஜுனன் கௌரவர்கள் பாண்டவருக்கு அவாதம் நம்ம படிக்கிறோம். பட் ஒரு துரியோதன கந்தர்வன் பிடிச்சிட்டு போகும்போது எதிர்த்து நின்று சண்டை போட்டு கூட்டிட்டு வருது அர்ஜுனன். அத மாதிரி ஒரு பரதன்கிறவன் எப்படி இருந்தான் அண்ணனோட அப்படிங்கிறது ஒன்னொன்னு. லக்ஷ்மணன் தன்னோட ஃபேமிலி லைஃபையே விட்டுட்டு ஃபுல்லா பிரதரோட சர்வீஸ்க்காக போனது. ஒன்னொன்னு அப்பா அம்மாட்ட எப்படி இருந்தது, ராமர் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த ப்ராமிஸ், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம ஃபேமிலி விஸ்டம்ஸ் நம்மளோட எபிக்ஸ்ல இருந்து கத்துக்கலாம். எபிக்ஸ் ஆர் நாட் சிம்பிள் எபிக்ஸ், we have to learn our lessons from that. ஸோ சீதைக்கு ஏன் அந்த பனிஷ்மெண்ட், ஏன் ராவணன் கூட்டிட்டு போனான்னா, ஒரு நிமிஷம் அவர் ராமரே கடவுளே ஹஸ்பண்ட் மனசுல நினைக்கும் போது கூட அந்த மான் மேல மனசு ஒரு நிமிஷம் போயிடுச்சான், ஆஹா தங்க மான் அப்படி சொல்லிட்டு. அதனால போய் அவங்க அங்க 10 மாசம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு அழகான ஸ்லோகம், நான் பாத்தி சொல்றேன். ஆக்கும் வாஞ்சதி வாகனம் கணபதேர் ஆக்கும் க்ஷுதார்த்தத்வனி பஞ்சக்ரம் சரிபோசிகி சகிரிஜா சிம்ஹோபி நாகானனம் கௌரி ஜன்முசுதம் அசூயதி கலா நாதம் லலாட்டானலோ நிர்வின்னாசபபௌ குடும்ப கலஹத் ஈஷோபி ஹாலாஹலம். இது வந்து ஒரு ஃபன்னியான ஒரு இது. குடும்பம்னா எப்படி இருக்கும், இந்த இதுல பாத்தீங்கன்னா 4 பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தேர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு சிவன் பாத்தீங்கன்னா அவரு மயானத்துல வசிக்கிறவர், உடம்பு ஃபுல்லா சாம்பலை பூசிக்கிட்டு தலையெல்லாம் ஜட்டாமுடி, டசன்ட் மெயின்டைன் ஹிம்செல்ஃப், பார்க்கறதுக்கு ஆஹா அப்படின்னு அட்ராக்ட் ஆகிற மாதிரி இல்லை. அம்மா பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ட்ரெஸ்ட், அழகு அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு பாட்டாக நம்ம சௌந்தரிய லஹரியில் படிக்கிறோம். பிள்ளையார் யானை ஃபேஸோட இருக்காரு, முருகன் அவர் ஒரு அழகு வடிவமா இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இந்த கதையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிவனோட கழுத்துல இருக்கிற பாம்பு எப்படா அந்த மூஞ்சூரை சாப்பிடலாம், அந்த எலியை சாப்பிடலானே காத்துக்கிட்டு இருக்கான். அந்த மயில் வந்து இந்த பாம்பை எப்படா கொத்தலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அம்மாவோட வாகனம் சிம்மம், அது வந்து இந்த கணேஷா யானையவே போட்டுடலாமா சாப்பிடலாமா அப்படின்னு அது காத்துக்கிட்டு இருக்கு. அம்பாளுக்கு இங்கடா எங்க தலையில கங்கையை வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தாலே காண்டாவுதான், ஒரே புகை. சிவனோட நெத்தியில ஃபயர், 3வது கண்ணுல, அவருக்கு மேல கேஞ்சஸ் என்னடா நிலா வச்சுட்டு இருக்காரு, குளிர்ச்சியை தலையில வச்சுட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல இதெல்லாம் பார்த்து சிவனுக்கு தாங்க முடியலையா. இதுலதான் போய் அவரு நேரா அந்த ஹாலஹால விஷயத்தை குடிச்சிட்டாரோ, எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கே தெரியலையோ அப்படின்னு. இது வந்து ஒரு புகழ்வது போல் இகழ்தல், அந்த மாதிரி நிந்தா ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு வரும், திட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இத்தனை பிரச்சனையிலையும் they are together amid all the differences, with all the diversity, they are together bonded forever. ஓகே, ஒரு ஐடியல் ஃபேமிலி.
நோபடி 2 பேரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்திலயும் அப்படிதான், கடவுளோட குடும்பத்திலயும் அப்படிதான் இருந்திருக்காங்க. அதுலதான் அவங்க வாழ்ந்து இருக்கிறாங்க, நமக்கு இன்னும் வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்காங்க. சோ எல்லா பிரச்சனைய மனிதர்களோட எல்லா விதமும் அப்படிதான் இருக்கும். அது கூட நம்ம எப்படி வாழறதுன்னு பழகிறதுக்கு தான் ஃபேமிலி சர்வ்ஸ் அஸ் த பேசிக் யூனிட். அதுல ஒருத்தவங்க கத்துக்கிட்டு படிச்சு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு சமூகத்துல அவங்க அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க, அவங்களால ஈஸியா வாழ முடியும். இது ஒரு டெய்லி ரொட்டீன் பத்தி. So this symbolizes பிரம்ம முகூர்த்தம். காத்தால எப்போ எழுந்துக்கணும், நம்மளது எப்பவுமே காத்தால அந்த விடியறதுக்கு 1.5 நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு விடியல்னா 4:30 4:45 எழுந்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. So when we get up, the energy that we receive, the environment will be very calm. We can do meditation, we can have extra time. whole dayல நம்ம திங்க் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ற நிறைய இது பண்ணலாம். we can focus on our health. அந்த ஒரு 1/2 மணி 20 நிமிஷம் முன்னாடி எழுந்தா, எஸ் லேடிஸ் வேணும், காத்தால எழுந்து கிச்சனுக்கு போனாலே கடகடம் முடிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஹோல் ஃபேமிலி டப்பா கட்டணும், ஜூஸ் வைக்கணும், ஸ்நாக்ஸ் வைக்கணும், பசங்க மேட்சுக்கு போனா அவங்களுக்கு தனி டைம், காத்தால பால் கலக்கணும், காஃபி கொடுக்கணும். ஓகே, ஒரு 15-20 மினிட்ஸ் முன்னாடி எழுந்தோம்னா நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். ஆஹா, நம்ம முதல்ல ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணலாமா, ஒரு மெடிடேஷன் பண்ணலாமா, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் than the usual time. ஆனா அது எழுந்துக்கணும்னா ராத்திரியும் சீக்கிரம் படுத்துக்கணும். அது அதோட பெரிய சேலஞ்ச். 10 மணிக்கு தான் நிறைய வீட்டில் சாப்பாடு கடைய ஆரம்பிக்கிறாங்க. So just getting ourselves organized. அது காத்தால எழுந்து ஒரு I just start with an example. பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்கும் தெரியுதா? சண்டே நம்மளோட இதுல ஞாயிறுன்னு சொல்றோம். சன் அதோட தான் நம்ம டே ஸ்டார்ட் பண்றோம். மற்றவங்களுக்கெல்லாம் அது ஹாலிடே. நம்ம நாட்டில் இன்னைக்குமே டில் இண்டிபெண்டன்ஸ் சண்டே நமக்கு ஹாலிடே இருந்தது கிடையாது. சண்டே தான் இன்னும் விகரோட நம்ம பண்ணணும். ஆனா சேட்லி இப்ப நம்ம பார்த்தோம்னா நான் சர்ச்சை போடுற மாதிரி இருக்கு. அவங்க எல்லாரும் கரெக்டா சண்டே அன்னைக்கு பிரேயருக்கு போயிடுறாங்க, என்ன ஆனாலும் சரி குடும்பத்தோட போயிடுறாங்க. நமக்கு சண்டே அன்னைக்கு ப்ளீஸ் காத்தால 8 மணி 10 மணிக்கு முன்னாடி எழுப்பிடாதீங்க, பிரேக்ஃபாஸ்ட் வேணா வெளில பார்த்துக்கோங்க, காஃபி கூட ஆர்டர் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு ஸ்விக்கியில். நீங்க எல்லாம் பாண்டியில் இருக்கீங்க, இன்னும் சென்னையில இருந்து ரொம்ப மோசம். இங்க பத்தி எனக்கு தெரியல, இங்க ஓலா ஊபரே ரொம்ப ஜாஸ்தி வரல. ஸோ சண்டே மார்னிங் யாருக்கும் நீங்க தவறி நான் வரேம்மா உங்க வீட்டுக்கு ஷாக் ஆயிடுவாங்க. நீங்க மென்டலி ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து நீ சண்டே சீக்கிரம் எழுந்துக்கணும், நான் ஊர்ல இருந்து வர போறேன், அம்மா அப்பா வந்தா கூட. ஸோ சண்டே அன்பார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் many of us Hindus we have forgotten. ஆனா அதுதான் நம்மளோட இதா இருந்தது. we have to family practices என்ன உண்டோ கூடி உட்கார்ந்து சமைக்கிறது, சாப்பிடுறது, சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருது. நார்த் இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நம்ம கர்நாடகாவோட நார்த் வரைக்கும், ஈவன் கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா சண்டே ஆனா குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏதோ பக்கத்துல இருக்க கோயிலுக்கு குடும்பமா போறாங்க. இங்க சேர்ந்து போறதுங்கிற கான்செப்ட் தமிழ்நாட்டில் கோயிலுக்கு போனாலே தப்புன்னு நினைச்சுப்பாங்களோ, யார்ட்டையும் சொல்லாம போயிட்டு வரணும். வாய் திறந்து நம்ம ஒரு நமசிவாயா அப்படி சொல்லணும்னா பயப்படணும். பக்கத்துல யாரும் இல்ல போன் பேசும்போது கூட பக்கத்துல பஸ்ல உட்காந்துருக்கவங்கள பார்த்துட்டு நமசிவாயா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறோம். we have totally undergone de-spiritualization, decolonization because of so many influences. I don't want to mention, but we have to take lot of effort. மறுபடியும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு வரதுக்கு அது இல்லாம பாரதமே கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி, பாரதம், ரிலிஜன்லாம் பிரிக்கவே முடியாது. இதுதான் நம்மளோட ஐடென்டிட்டி. அப்படிங்கும் போது we have the responsibility, we are bound to teach the next generation what we got from our ancestors. எல்லாருமே போறாங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் பொங்கல் வச்சுட்டு வருது. அங்க போயிட்டு ஒரு சில பேர் காவு கொடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு எந்த தெய்வமும், மாரியம்மன் கோயில் இருக்கும், ஐயனார் கோயில் இருக்கும், பெருமாள் கோயிலுக்கு போய் மொட்டை போட்டுட்டு வருவாங்க, திருப்பதி மலை ஏறிட்டு வருவாங்க. யாருக்கு எது குலதெய்வமோ அதுக்கு குடும்பத்தோட போவாங்க. நம்ம 3 பேர் மொத்தம் போயிட்டு டக்குன்னு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி கிடையாது. குலதெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி குலதெய்வம்ங்கிறது ஒரு நேஷனுக்கு எப்படி ஃபேமிலி பேசிக் யூனிட்டோ அது மாதிரி நமக்கு நம்ம குலதெய்வம் போகும்போது நம்மளோட மூதாதையர்கள் அதே ஊர்ல கிராமத்துல வாழ்ந்திருப்பாங்க, 7 தலைமுறை வாங்கியிருப்பாங்க. அந்த வாழ்ந்து அவங்க மிதிச்ச மண்ணை நம்ம மிதிக்க போறோம், அவங்க சுவாசிச்ச காத்த நம்ம போய் சுவாசிக்க போறோம், அந்த தெய்வத்தை நம்மளும் வழிபட போறோம். அங்க போய் நம்ம ஆன்செஸ்டர்ஸ் யார் யாருன்னு அந்த கோயிலை பார்க்கும்போது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு we are giving a link.
அதை தொடர்ந்து பண்ணணும், விடாத பண்ணணும். காத்தால எழுந்து விளக்கேற்றுறது சிம்பிள், நம்ம எல்லாருமே பண்றது. நிறைய வீடுகள்ல 24 மணி நேரம் கூட விளக்கா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நல்லெண்ணெயில சிம்பிளா விளக்கேற்றுறது, இட் பிரிங்ஸ் பாசிட்டிவிட்டி. நம்மளோட வாழ்க்கை முறையே என்னன்னா, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் வைப்ரேஷன்ஸ். நம்ம பேசுறோம்னா அதுல வார்த்தைகள் நல்லா இருக்கும். எப்ப இருந்தாலும் சொல்லுவாங்க பெரியவங்க, பேசாது, ஐயோ சொல்லாது, அது இவரோட ஒய்ஃபு. பக்கத்துல தேவதைகள்லாம் இருந்து ததாஸ்து சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லும். நீ நல்லதையே நினை, நல்லதையே சொல்லு. சொல்லுங்க பசங்க, நல்லா வருவடா நீனு, பெரிய ஆளா வருவேன், என் புள்ள கலெக்டரா வருவான், சொல்லுங்க எனக்கு ஆசைப்படமா, நல்லா இருப்பியா நீனு அப்படின்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. அவங்க பசங்களாதான் இருப்பாங்க. பட் நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் திரும்ப திரும்ப பாசிட்டிவா இருக்கும்போது டெஃபினெட்லி அது நடக்குது. காலம் முன்ன பின்ன ஆகலாம். காத்தால எழுந்து அதை மாதிரி அரிசி மாவுல விளக்கேத்துறது, மஞ்சள் தெளிச்சு கோலம் போடுறது. இன்னைக்கு பேசுறது நான் இரலவெண்டான்னு எனக்கே தெரியல, சொல்லக்கூடாதா என்ன, ஏன்னா மெட்ராஸ்ல அபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்காங்க. இல்லைன்னா ஒரு வேலைக்காரம்மா வந்து காத்தால எல்லா வீட்லையும் பிரிச்சு கோலம் போட்டு போயிடுவாங்க. அவங்க வந்தாங்களா போட்டாங்களா என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. நம்ம ஏதோ அவசரமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஓகே, ஸோ கோலம் அரிசி மாவுல போடுறதுல ஒன்று இருக்கு. மஞ்சள் தெளிச்சு போட்டோம்னா இட் இஸ் அ டிஸ்இன்ஃபெக்டன்ட். அரிசி மாவுல போடும்போது லாட் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து ராத்திரியில சாப்பிட்றதுக்கெல்லாம் ஹேத்துவா இருக்கும். ஸோ நம்ம ஒன்னொன்னுமே தாட்ஃபுல்லா தான் வச்சிருக்கோம், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் பண்ண வேண்டாம், நமக்கு ரீசன் தெரியுதோ தெரியலையோ, நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணாங்களோ நம்மளும் அதையே பண்ணலாம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ண வைக்கணும். என் பொண்ணு காத்தாலாம் எழுந்து விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டா, அவன் மெதுவா எழுந்து வருவா, நம்ம ஏத்துறோங்கிறதாவது அவங்களை பார்க்க சொல்லுங்க. தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் காத்தால வந்து சாமியை பார்த்துட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். ஸ்கூல்லேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது பெரியவங்கள்ட்ட ஒரு விபூதி இட்டுட்டு போறது, காலில் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போறது நம்மளும் பண்ணியிருக்கோம். ஊருக்கு போறதுன்னா பெரியவங்கள்ட்ட வணங்கிட்டு வருவோம். அதை பசங்களையும் பண்ண வைக்கணும். அப்புறம் அது அவங்களுக்கே பழக்கமாயிடும். முதல்ல ஒரு 100 வாட்டி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் தென் நம்மளோட வீடுகள்ல. நீங்க எவ்வளவு பேர் கேரளா ஸ்டோரி மூவி பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. பாத்தீங்களா யாராவது? டிடியில கூட போட்டாங்க. சரி, சான்ஸ் கிடைக்கும் போது பாருங்க. இட்ஸ் ட்ரூ ஸ்டோரி. அதுல இல்ல, அதுல என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு தீபாவளினா என்ன, ஸ்வீட் பண்ணணும், புது ட்ரெஸ் போட்டுக்கணும், இதுக்காக நான் கிளம்பி ஊருக்கு போகணுமா, நான் அதுலேருந்து தூரம் வந்துட்டேன், ஐ டோன்ட் நீட் டு கோ செலிப்ரேட். பெருசா எனக்கு அதில் ஒன்றும் இல்லை. காலேஜ் வந்து ஹாஸ்டலுக்கு போனோடனே உங்களுக்கு வேற வேற இதில் போயிடுது, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். அந்த படத்தை பார்த்தா மேற்கொண்டு உங்களுக்கு புரியும். நான் இதை மாத்திரம் சொல்றேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம பண்டிகை கொண்டாடும் போது ஏன் கொண்டாடணும், எதுக்கு கொண்டாடணும், காத்தால எழுந்து எதுக்கு வெந்நீர் வச்சு குளிக்கணும், காத்தால எதுக்கு அந்த ஸ்வீட்டை வந்து தீபாவளி மருந்து ஒன்று சாப்பிடுவாங்க, ஸ்வீட்ஸ் பண்ணி எல்லாருக்கும் போய் கொடுப்பாங்க, எல்லா வீட்லையும் விழுந்து கும்பிட்டு வருவாங்க. ஒன்னொன்னுமே ஆஸ்பெக்ட். பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்றது ஒரு ஹியூமிலிட்டி, ஷேரிங் ஆஃப் வாட் எவர் யூ ஹவ் ப்ரிப்பேர்ட். ஒன்னொன்னுலையுமே நம்ம கேரக்டர் வேல்யூஸை சேர்த்து செலுத்துறோம். இது கோவில் பண்டிகை. நம்ம உள்ள போலன்னா கூட சாமி வந்து நம்மளை பார்க்குது. அதுக்கு குடும்பமா போய் நம்ம ஊர்ல என்ன நடக்குதோ அதை விடாம பண்ணணும். இப்போ ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 108 சமுதாயம் அந்த கோயிலோட ஒரு உற்சவத்துக்கு வேலை செய்யணும். இன்னைக்கு 4 சமுதாயம் தான் வேலை செய்யறாங்க. ஏன்னா கோயிலையும் அதையும் பிரிச்சுட்டாங்க, அறநிலையத்துறை எடுத்துக்கிட்டாங்க, மக்களுக்கு அந்த பொறுப்பை எடுத்துட்டாங்க. சமுதாயம்ன்ற வார்த்தையை சொன்னாலே கெட்ட வார்த்தை மாதிரி பாக்குறாங்க. பூ கட்டுறவங்க ஒரு சமுதாயம், துணியெல்லாம் துவைச்சு போடுறவங்க ஒரு சமுதாயம். அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க, கடவுளுக்கு பண்றாங்க. ஓகே, சோ அவ்வளவு பேர் ஊரு கூடி தேர் இழுக்கணும்னா அது இழுக்கிறது மாத்திரம் கிடையாது, அதுல அவ்வளவு வேலைகள் இன்வால்வ்டா இருக்கு. 108 சமுதாயம் இருந்த இடத்துல இப்ப 4 சமுதாயம் தான் இருக்கு. தட்ஸ் அன் எக்கானமி, தட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. நம்மளோட அயோத்தியா இதை பத்தி சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப சொல்றாங்க, தட் இஸ் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் யூபின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு 4 கோடி பேர் வராங்க, 4 லட்சம் பேர் வராங்க ஒரு நாளைக்கு. 24க்குள்ள 5 கோடி பேர் யூபியில கால் மிதிப்பாங்க, அயோத்தியால வந்துட்டு மதுரா காஷிக்கு போவாங்க அப்படி சொன்னானா அந்த எக்கானமி ஃபுல்லா இம்ப்ரூவ் ஆகாது. ஹோட்டல்ல இருந்து, ஃபிளைட்ல இருந்து, ஆட்டோக்காரன்ல இருந்து எல்லாமே. ஸோ வி ஹேவ் டு செலிப்ரேட். வீட்டிலேயே நம்ம ஒவ்வொரு ஃபெஸ்டிவல், இப்போ ராமநவமி அப்படி சொன்னானா நம்ம என்ன தெரியும், பானகம், நீர்மோர், நைவேத்தியம். அழகா வெயில் காலத்துல சக்கரை பொங்கல், எகைன் உடம்புக்கு சூடு வேணும். வெள்ளம்ங்கிறது இட் கிவ்ஸ் அஸ் ஹீட். ஸோ அந்த முதல்ல அந்த பனி அந்த மாதிரி மழை காலத்துல ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்க, வேர் பாடி பிகம்ஸ் ஹாட். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல பானகம், நீர்மோர், அக்ஷய திருத்தியைக்கு தயிர் சாதம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒன்னொன்னுமே நம்ம சிஸ்டம்ல இட் இஸ் இம்ப்ரிண்டட். ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது
what is one value that we can take from Rama? Other we have to start speaking. நம்ம வீடுகளில் இது சும்மா நான் ஒரு ஃபோட்டோக்கு போட்டிருக்கேன், இது ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு வச்சுக்கலாம். சாதாரணமாகவே நம்ம அம்மா வீட்டில் சமைக்கிறாங்க அப்படி சொன்னா காத்தால எழுந்து குளிச்சுட்டு ஏதோ ஒன்று ராம ராமா அது அருணாச்சலம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே பண்ணுவாங்க, வீட்டில் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபுட்டுலேயும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இட் இஸ் கோயிங். அண்ட் என்ன பண்ணாலும் சாமி கிட்ட வச்சு ஒரு வாட்டி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் எடுத்து காக்காய்க்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷங்களுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன தட் இஸ் நம்ம சாப்பிட்ற உணவை மனிதர்களோட இல்லாமல் ஈவன் வித் அதர் அனிமல்ஸ் அவர் ட்ரெடிஷன் ஹஸ் ஸ்டார்ட் டு ஷேர். ஒய் காக்கா காக்கா எல்லாரையும் கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடும். சாதம் மீறதை நம்ம நாய்க்கு வைக்கிறோம், ஏன்னா நாய் மற்றதெல்லாம் துரத்தி விட்டு தனியாக எடுத்து போய் சாப்பிடும். ஓகே, ஸோ அதில் கூட தேர் ஆர் ரீசன்ஸ். வீட்டில் நம்ம என்ன பண்ணணும், அவர் டியூட்டி. சாமிகிட்ட என்ன சமைக்கிறோமோ குளிச்சுட்டு குளிக்காம அதெல்லாம் கிடையாது. இல்லறம்ங்கிறதே ஒரு தர்மமாக தான் சொல்லியிருக்கு. அறம் பொருள் இன்பம்ல அறமே சாரி நம்மளோட குடும்பத்துல வாழ்க்கையே இட் இஸ் ஒரு அறமா தான் சொல்லப்பட்டிருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் தி தர்மா. நம்ம குளிச்சுட்டு தான் வரணும், பெட்ரூம் போயிட்டு வந்தா இட்ஸ் அ சின் அப்படின்னு நம்மளோட தர்மம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து முதல்ல விளக்கேற்றிடணும், சாமிகிட்ட படைச்சிட்டு சாப்பிடணும். ஓகே, சிம்பிள் திங்ஸ், வெரி சிம்பிள் திங்ஸ், பட் ஒன்னொன்றுக்குமே தேர் ஆர் லாட் ஆஃப் வேல்யூஸ். பெரியவங்கள்ட்ட வணங்கிட்டு போறது முன்னுதாரணமா நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச இது. ஸோ இது இந்த கேம் எல்லாருக்கும் தெரியும்ல. உலகத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இந்த கேம் விளையாடாம அது பெருசே ஆகாது. எஸ்பெஷலி ஆல் சைல்டு கோயிங் டு ஸ்கூல் என்ன விளையாட்டு? டீச்சர் விளையாட்டு. நான் உட்காரு, நான் சொல்லிக் கொடுப்பேன், பாடம் சொல்லிக் கொடுப்பேன், ஏபிசிடி. நடுவில் ஏதாவது நம்ம கவனிக்கலன்னா சாக் பீஸ் மண்டையில் வந்து விடும், டஸ்டர் தூக்கி எறிவாங்க. நம்ம என்ன பார்க்குறாங்களோ கிளாஸ்ல நம்ம பண்றத அப்படியே வீட்டில் போய் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்னா நம்ம ஏஞ்சி நின்று சொல்லணும். ஸ்டாண்ட் அப், ஒன்று தப்பா சொன்னா ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், ஒன்று எழுந்து நின்று. ஸோ நம்மளை அவ்வளோ க்ளோஸாக அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கிண்டர் கார்டன் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். பசங்க அப்படியே நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிளாஸ்ல சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வீட்டில் போய் கேட்டால் அம்மா சொல்லுவாங்க அப்படியே அவங்கள மாதிரியே பண்றா என் பொண்ணு. லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் ஓஹோ நம்ம இது மாதிரிலாம் பண்றோமோ அப்படிங்கிறது நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எதுக்காக இது போட்டிருக்கேன் எப்படி சொன்னா, ஒரு 7ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் ஒரு 4th-லேருந்து 9th ஒரு 7th வரைக்கும் பசங்க நம்மள ரோல் மாடலா பார்ப்பாங்க டீச்சர்ஸ். அதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பாவை ரோல் மாடலா பார்ப்பாங்க. அம்மா இன்னைக்குன்னு ரோல் மாடல் கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. அந்த டைம் உடம்புல ஃபுல்லா அடோலசன்ஸ், அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்ச் வரும், மைண்ட்ல நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. என் பையன்கிட்ட சொன்னேன், என் பையன் இப்போ 10th படிக்கிறான். ஓகே, அது அவன் பையனை பத்தி இப்போ நான் நிறைய பேசுவேன். அம்மா நீ சாவர்கர் நல்லவர்னு சொன்னா நான் காந்தி நல்லவர்னு பேசுவேன், நீ காந்தி நல்லவர்னு சொன்னா நான் சாவர்கர் தான் முஸ்தீன் பேசுவேன். நீ என்ன வேணா பேசு, எனக்கு என்ன ஒன்ன மாற்றி சொல்லி நான் கரெக்டுன்னு காமிக்கணும், எனக்கு அதுதான் அப்படின்னா. நீ யாரும் 2 பேரையும் பத்தி தெரிஞ்சுக்கோ, எனக்கு அதுவே போறோம் சொல்லிட்டாங்க. ஸோ தே வாண்ட் டு லேர்ன், தே வாண்ட் டு வின். ஓகே, ஸோ அவங்கள்ட்ட நம்ம அமைதியா எல்லாத்த பத்தியும் ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டா போதும், அவங்க அவங்களே ஜட்ஜ் பண்ணிப்பாங்க. நம்ம நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றோம், இன்க்ளூடிங் மீ, நிறைய என் பையன் திட்டு வாங்கிட்டே இருக்கேன். இங்க பார், வந்த உடனே பண்ணு பண்ணாத, இங்கே போய் அங்கே போய் இதையே சொல்லாது. நீ கூட நார்மலா பேசவே மாட்டேன், நீனு இதை விட்டு உனக்கு ஒரு ஒண்ணுமே தெரியாதா, குளிச்சுட்டு வா, அதை அங்க நினைச்சு வச்சிரு, இதை இங்க வச்சிரு, வேற ஏதாவது பேசுமா, நிறைய அவங்க கூட சொல்லணும் வரேன், இதை விட்டா நீ ஒண்ணுமே பேசலையா, நான் போறேன் போ. ஓகே, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நம்ம உட்காந்து அவங்க பேசுறத கேட்கணும். உடனே அதுவும் எதுவும் முக்கியமா என்னன்னா ஜட்ஜ் பண்ணக்கூடாது. என் பொண்ணு இப்போ காலேஜுக்கு போயிருக்கா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன், இன்னுமா எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீ இதை மாதிரி சொல்லுவேன்னா இன்னும் உங்ககிட்ட ஃபோட்டோஸ் காமிக்க மாட்டேன். ஐ டு நாட் வாண்ட் யூ டு ஜட்ஜ். ஓகே, தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சமூகத்தில் இது காமன். ஓகே, நான் போடுறேன் அந்த மாதிரி பாரு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ சொல்ல வேணாம். ஆனா யூ ஷுட் நாட் கிவ் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நோ எக்ஸ்பிரஷன்ஸ் கூட. ஸோ நான் ஜட்ஜ்மெண்டலா உட்காந்து நம்ம கவனிக்கணும், அவங்க கருத்து கேட்கணும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு என் பையன் எனக்கு 1 hour உட்காந்து கிளாஸ் நடத்தினான். சீரியஸா அவன் சொன்னதெல்லாம் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா கூட அடுத்த ஸ்லைட் போறேன். மா, என் பேர் வாணி, அவங்க மிஸ் பேரும் வாணி, அவங்களதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
நான் இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு சும்மா கிளாஸ் மட்டும் நடத்திட்டு போனால் எனக்கு பிடிக்காது. அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த கதையிலேருந்து புக்கில் இல்லாத நிறைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்பப்போ எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இதே மாதிரி பண்ணும்போது என்ன நடந்தது தெரியுமான்னு ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணாதான் நாங்கள் கவனிப்போம். அதுக்கப்புறம் அவங்க எங்களோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி அவங்க எங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாம் பண்ணுவோம், என்விரான்மெண்டலி தான் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு கனெக்ட் வித் மீ, யூ ஹாவ் டு லிசன். அதுக்கப்புறமா மற்ற கதைகள்லாம் சொல்லணும். அப்போதான் டீச்சர் மற்றது சொன்னால் கூட நாங்கள் கேட்போம். இல்லைன்னா டீச்சராக வராங்க போகிறாங்க கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு கனெக்ட். இன்னொன்று சொன்னான், இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுமா, திருப்பதிக்கு போகிறத பற்றி சொல்லு அப்படி சொன்னான். திருப்பதிக்கு போகும்போது அவனை ஒரே ஒரு வாட்டி படி ஏறி கூட்டிகிட்டு போயிருக்கேன். 3 பாயிண்ட் சொன்னான். உண்டியல்ல பைசா போடுறோம் எதுக்கு? ஷேர் பண்ணணும். நம்மள்ட்ட இருக்கிறது கடவுளுக்கு, மற்றவங்களுக்கு பணத்தை நம்ம கொடுக்க கற்றுக்கணும். படியேறி மேலே போகிறோம் எதுக்கு? ஃபிட்னஸ். கோயிலுக்கு போகும்போதே பெரியவங்க ஃபிட்னஸையும் சேர்த்து வச்சிருக்காங்க. 3வது மொட்டை போடுறது, நம்ம உடம்பு மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு, அது டிஸ்ஃபிகர்டாக நம்மளை பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஒன்று பண்ணாலும் அதில் உள்ள நிறைய காரணம் இருக்குமா, அதை யோசிச்சு நீ போகும்போது எடுத்து சொல்லு அப்படி சொன்னான். எனக்கு யோசிக்க வராது, நீ சொல்றதா நான் போய் அவங்கள்ட்ட சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் நமக்காக யோசிக்கிறாங்களே, நம்ம கேட்டாலே போதும். இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக சொன்னோம், எப்போ பார்த்தாலும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் கேட்டோம் நீயும் கேளு. தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எங்க மாமியார் சொன்னாங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லு முதல்ல அப்படின்னும். உனக்கு தெரியுதா, நான் பார்க்குறேன் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லு. அப்படிலாம் சொல்லி எஸ்கேப் ஆகக்கூடாது. நான் எப்படியுமே அந்த மாதிரி தான் வாழ்வேன், அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு, வெஸ்டர்னைசேஷன் வேற, மாடர்னைசேஷன் வேற. மாடர்னைசேஷன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மொபைல்லாம் நீ வாங்கிக்கிறல்ல, டிஜிட்டல் பேமெண்ட் நீ பண்ற, வேக்சின்னா போட்டுக்கிற, ஏஐ டிவைசஸ் யூஸ் பண்ற, இதெல்லாம் மாடர்னைசேஷன். ஸோ வெஸ்டர்னைசேஷன் கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அந்த காலத்து பட்டன் ஃபோனே வச்சுப்போம் நீ சொல்றது கிடையாது. ஸோ மாடர்னைசேஷன் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஆனால் நம்ம வேல்யூஸையும் அதோட சேர்த்து பண்ணணும். அது இம்பார்ட்டன்ட். முதல்ல அந்த டிஸ்டிங்ஷன் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ போய் பேசு அப்படி சொல்லி சொன்னோம். ஓகே, ஸோ மாடர்னைசேஷன்ல தான் இப்போ நம்ம பிபிடி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபிகர் ஜஸ்ட் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், வி ஹாவ் டு பி ரோல் மாடல்ஸ். ஓகே, நம்ம ஒன்ஸ் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம பின்னாடி தானா வரத்துக்கு தயாராகிடுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளோட எஃபோர்ட் கூட இருக்கும், நம்ம சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, பட் நம்மளா இருக்கணும், அவங்களோட கனெக்டடா இருக்கணும். தப்பு பண்ணினா கூட வா அக்செப்ட் பண்ணிக்கிறோம், என்ன பெரிய தப்பு பண்ணாலும் வா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, நம்ம அம்மா அப்பா நமக்காக யோசிக்கிறாங்க, வெயிட் பண்றாங்கன்னு. ஒன்லி கூடாதுன்னு மாத்திரம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். செகண்ட் ஒன், என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி லைஃப் ஸ்டைல். ஸோ அகெயின் ஐ நோ அமிர்தாவில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என் கசின்ஸ் அங்கே காலேஜில் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. த சாம்பிளிங் பிளான்டேஷன்ஸ். நான் ஒரு வாட்டி என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுக்கு ஜட்ஜாக போயிருந்தேன். கோயம்புத்தூர் ஸ்கூல்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கூல் சில்ட்ரன் சேர்ந்து பிளான்டேஷன்ஸ் எவ்வளோ ட்ரீஸ் நட்டுருக்குறாங்கன்னு சொல்லி வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. எக்ஸலண்ட். ஓகே, ஸோ நான் இப்போ சொல்கிறதுக்குள்ள ஏதோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது என் பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. த டாபிக் வாஸ் வசுதைவ குடும்பகம். ஓகே, நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் நம்ம கும்பிடுறோம், சாமியாக கும்பிடுறோம். அதுக்கு அடுத்தது நிலம், பிளானட்டரி பாடிஸ்லாம் இருக்கு, கிரகங்கள்லாம். அதுக்கும் நம்ம கோயில் வச்சிருக்கோம், நவகிரக கோயில். விதவிதமான நவகிரகங்கள் இருக்கு. திருநெல்வேலி பக்கம் ஒன்று இருக்குது, கும்பகோணம் பக்கம் ஒன்று இருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு நமக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஹோலி ரிவர்ஸ், ஹோலி மவுண்டன்ஸ், ஹோலி ட்ரீஸ். ஒன்னொன்று தனித்தனி டாபிக், அதனால டெப்த்துக்கு போல. ஹோலி, அது மாதிரி அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா கடவுளோட வாகனமா, காக்காலேருந்து, அன்னபக்ஷிலேருந்து, மயிலேருந்து, எரும மாடுலேருந்து, புல், நேம் இட், அது ஒரு கடவுளோட வாகனமா இருக்கும். ஓகே, நம்ம இது மாதிரி வாகனமா வைக்கிறது, ஒரு ஸ்தல விருட்சம்னு வைக்கிறது, ஒரு பிளானட்டரி பாடிஸ்க்கு கோயில் வைக்கிறது, விவேக் ஜோக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுவும் நம்ம பூமி பகுத்தறிவு பூமி. ஓகே, ஒரு மரத்துக்கு ரொம்ப நாள் என்ன சந்தனம் போடுற, குங்குமம் போட்டு அதுக்கப்புறம் கும்பிட வச்சா அது கடவுளா அப்படின்னா, நான் அதை கடவுள்னு பார்த்தேன்னா அது எனக்கு கடவுள். அதுக்கு மேல நான் அதை வெட்ட மாட்டேன். நான் ஒன்ஸ் அதை கடவுளா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னானா அதை நான் வெட்ட மாட்டேன்.
அதை வெட்டினா எனக்கு வலிக்கும், ரத்தம் வரும். ஸோ இட்ஸ் அ வே ஆஃப் கனெக்டிங். ஓகேயா? அதனால்தான் அதையும் கோயிலுக்குள்ள வச்சு ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு ஸ்தல விருட்சம்னு வச்சிருப்பாங்க, ஒரு மரம், அந்தந்த கடவுளுக்கு ஒவ்வொரு மரம், அந்தந்த கோயிலுக்கு. ஸோ தீஸ் ஆர் வேஸ் ஹியூமன்ஸே நம்ம கும்பிடுறோம். ஒரு கன்யா பூஜைன்னு ஒன்று பண்றோம், சுமங்கலி பூஜைன்னு ஒன்று பண்றோம், பெரியவங்களுக்கு ஒன்று பண்றோம், குழந்தைய வச்சு நம்ம அதுகிட்ட காலில் விழுந்து நம்ம வணங்குறோம் ஒரு கன்யா பூஜைன்னு கூப்பிட்டா. ஓகே, நம்ம அதனால ஒரு மனிதன் கிட்ட இருக்கிற கடவுளையும் பார்க்கறதுக்கு தவறுறது கிடையாது. நம்மளோட கல்ச்சர்ல முல்லைக்கு தேர் கொடுத்தவர், அதுல இருக்கிற ஒரு தெய்வீகத்தன்மை அதை பார்க்கிறார் அவர். இவர் அது தனி எனக்கு தேரு, அது ஒரு செடி அப்படின்ற மாதிரி அவர் பார்க்கல. நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் பார்த்தோம்னா the whole world is made for me, அதுதான் அவங்களோட திங்கிங் பேட்டர்ன். அதனால நம்ம எவ்வளவு வேணாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட வாழ்க்கை முறைன்னு பார்த்தோம்னா இயற்கையோட இயைந்தது. இயற்கையும் நம்மளும் கிடையாது, நம்ம அதற்காக அது நமக்காக சேர்ந்துதான் வளர முடியும். ஸோ சஸ்டைனபிலிட்டி நம்மளோட கல்ச்சர்லயே இருக்கு, தனியா நமக்கு கோல்ஸே தேவை கிடையாது. சிம்பிள் லிவிங். ஓகே, நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், அதுக்கப்புறமா நம்மளோட எந்த வேல்யூஸ் அவங்களுக்கு பிடிக்குது. இன்னைக்கு மேட்சிங்கா போட்டுட்டு வர இது பசங்க சில பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பாங்க, பட் அது மாத்திரம் இருந்தா அவங்க நம்மளோட கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ ஆஸ் டீச்சர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிம்பிளா வாழ்ந்தா கூட நல்லா ரெஸ்பெக்டபிளா ஒரு டிக்னிட்டியோட மசவங்க மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு நம்ம இப்படி வாழ்ந்துதான் காமிக்கணும். இப்போ எல்லாமே மால் கல்ச்சர். ஒரு வாட்டி போனானா 7 ட்ரெஸ் 8 ட்ரெஸ், ஒரே ஒரு புடவை எடுத்துட்டு நம்ம எப்போ வரோம்? அந்த காலத்துல தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ், பொங்கலுக்கு இல்லைன்னா பர்த்டேக்கு வருஷத்துக்கு 2. அதுக்கு மேல பெரியவங்களோட அடுத்தவங்க போடுவாங்க. இது பெருசாயிடுச்சுன்னா அதை கட் பண்ணி போடுவாங்க, டக்கு வச்சு தைப்பாங்க தெரியுமா, பாவாடை சட்டை. நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கோம்ல, வளர வளர டக்க மாத்திரம் நீட்டி விட்டுட்டே இருப்போம். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு பாவாடை 2 அக்கேஷன் போட்டாச்சா, நிறைய போட்டோஸ் ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்ல, ப்ளீஸ் அதை அவங்களுக்கு கொடுத்துங்க, நான் வேற ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாட்டி போட்டுட்டு போயாச்சுன்னா, ஐயோ போன வாட்டி கிரீன் சாரி மறுபடியும் ஒரு புதுசா சாரி எடுத்து பிளவுஸ் தைச்சு. இன்னைக்கு ஸோ நம்மளோட டிமாண்ட்ஸ், நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கை முறை மாற 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 நிறைய தேவைகள் நம்மளே ஏற்படுத்திட்டு இருக்கோம். அது பொய்யானது. ஓகே, இதுதான் நிலைச்சு நிற்கக்கூடியது. நம்ம குழந்தைங்களுக்கு we have to be ரோல் மாடல்ஸ். ஈவன் நம்ம டிஷர்ட் பசங்களுக்கு வாங்கும்போது கூட US போலோ, நியூயார்க், லண்டன் இப்படியே போட்ட டிஷர்ட். ஒய் சுவாமி விவேகானந்தர் போட்டது, பாரதியார் போட்டது, யாரை பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ், சே குவாரோ, அவங்கள யாருன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? போடுறவனுக்கு தெரியுமா? பார்க்குறவனுக்கு தெரியுமா? ஒரு ஹிந்தி பட ஹீரோ போட்டோ கூட பாண்டிச்சேரியில் தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிறாங்கல்ல, வஉசி இருக்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ we have to first take pride in what we have. இது நான் எப்பவுமே சொல்றது, உங்க ஸ்கூல் பிரின்சிபால்கிட்ட கூட போய் பேசியிருக்கேன். மேலே எவ்வளவோ இங்கு தெளிச்சா கூட ஒரு பேனா 10ஆம் கிளாஸ் முழுக்க ஒரு பேனா வச்சு நம்ம எழுதியிருப்போம். அது கீழே விழுந்துருச்சுன்னா அழுவோம். நான் என்னோட மேத்ஸ் டீச்சர் டியூஷன் போயிட்டு இருந்தேன், பேனாவை கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அதனால நான் டியூஷன் இவர்கிட்ட போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது நான் எக்ஸாமுக்குன்னு வச்சிருந்த பேனா. இன்னைக்கு என் பெண் ஒரு நாளைக்கு ஒரு பேனால எழுதுறான். என்னன்னா 4-5 நாளைக்கு மேல ஒரு பேனா வராது. எவ்வளவு ஜென்ரேஷன், இந்த ரீஃபில் கூட கிடையாது. இப்போ பேனாவே டிஸ்போசபிள், யூஸ் அண்ட் த்ரோ. அப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வாரத்துல எவ்வளவு பேனா தூக்கி போடுவாங்க, ஒரு வருஷத்துல எவ்வளவு பேனா தூக்கி போடுவாங்க. ஸோ ஆஸ் டீச்சர்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கூட we can encourage. நம்ம எல்லாரும் பண்றது அஃப்கோர்ஸ் கிளென்லினஸ். வாட் வி ஹாவ் டு டூ, அந்த என்எஸ்எஸ் நான் சும்மா போட்டிருக்கேன். இந்த என்எஸ்எஸ், என்சிசி, இன்ட்ராக்ட் கிளப், என்விரான்மெண்ட் கிளப், ஈகோ கிளப், கிரீன் கிளப், அது இல்லாம எல்லா பிள்ளைங்களையுமே ஏதாவது ஒரு வாட்டியாவது அந்த ரோடு, அந்த ஏரியாவை கிளீன் பண்ணணும். ஸ்கூல்ல சுத்தமான இடத்த மறுபடியும் ஒரு வாட்டி பெருக்கி போட்டோ எடுக்கிறது கிடையாது. என்விரான்மெண்ட் டே, குப்பையா இருக்கிற இடத்துல கையில கிளவுஸ் போட்டுட்டு செக்ரிகேட் பண்ணி அவங்க அந்த இடத்துல ஒரு செல்ஃபி எடுங்க. டீச்சர்ஸ் கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஷேர் பண்ணும்போது அடுத்த வாட்டி மக்கும் மக்காத குப்பையை ஒன்னா போட மாட்டான். அது எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தெரியும். அதை ஒருத்தவங்க அல்றது, பிரிக்கிறதுங்கிறது. ஸோ ஸ்மால் திங்ஸ் நம்ம அவங்கள பண்ண வச்சிட்டோம். இப்போ ஜப்பான்ல எல்லாம் போனீங்கன்னா குழந்தைங்க அவங்கவுங்க தட்ட அவங்களே அலம்புறாங்க. கொஞ்சம் டஸ்ட் பட்டா கூட ஐயோ, உங்க ட்ரெயின்ல எல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம், சிந்திருச்சுன்னா அந்த இடம் டஸ்ட் ஆயிடுமா, இன்னொருத்தர் உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு. we have to be sensitive to our environments and we have to only practice. ஒரு பாட்டில் வேண்டாம் எனக்கு, I don't drink from bottle. எனக்கு நான் பாட்டில் தூக்கிட்டு வருவேன், நான் போய் எடுத்துட்டு வருவேன். பிளாஸ்டிக் கவர் வேண்டாம்.
இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி வேண்டாம், நான் ஒரு நாளைக்கு நான் நோ சொன்னேன்னா என் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் நான் ஒரு 500 பாட்டிலாவது ஆஸ் அன் இண்டிவிஜுவல் லெஸ். நீ ஒருத்தி குடிக்காட்டி என்ன ஆயிரும்? 500 பாட்டில் லெஸ் இன் மை லைஃப். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் இவர் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன் வைக்கிறதுக்கு மக்கும் மக்காத குப்பையை மாத்திரம் பிரித்து ஒரு 750 ஃபேமிலி திருவான்மையூர் ஏரியாவில் மக்கும் மக்காத குப்பையை வச்சு he has proven himself. இவர் பனை சதீஷ்னு சொல்லிட்டு பனை கொட்டைய மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு போட்டுட்டே வந்திருக்காரு. 4 வருஷத்துல 4 lakh பனை மரங்கள் இப்போ வந்திருக்கு. பனை சதீஷ்னே அவருக்கு பேர் கொடுத்துட்டாங்க. இந்த குழந்தை பாத்தீங்கன்னா பிரசித்தின்னு சொல்லிட்டு பேரு. அவளோட நேட்டிவ் ட்ரீஸ் சாப்லிங்ஸ் வச்சு ஊர் ஊரா ஸ்கூலா போயிட்டு அவேர்னஸ் கொடுத்து வளர்த்துட்டு இருக்கா. ஷீ இஸ் நவ் ஒரு மோடிஜிலாம் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டாரு. ஷி ஹஸ் காட் சோ மெனி பிரைசஸ். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கா. சின்ன குழந்தை, ஆனா அவ பேச ஆரம்பிச்சானா நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகும். ஆஹா, இந்த குழந்தை இவ்வளவு பண்ணுதே, நம்ம என்னடா உண்மையே பண்ணாம இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ட்ரீஸ், நேட்டிவ் ட்ரீஸ் மாத்திரம் தான் அவள் கொடுக்குறாளே அவளோட ஃபவுண்டேஷன்லேருந்து. சோஷியல் ஹார்மனி, சமுதாய நல்லிணக்கம், 2 ஸ்லைட் தான் வச்சிருக்கேன். இது நம்ம கம்பராமாயண பாடல், நான் ஜஸ்ட் போட்டோஸ் தான் போட்டிருக்கேன். குஹனோடு ஐவர் ஆனோம். ஹி இஸ் அ போட்மேன். ஓகே, அவர் ராஜா. இவர் காட்டுல வாழற ஒரு மங்கி கிங். சுக்ரீவாங்கிறது. சுக்ரீவன் உன்னோட அறுவரானோம்னு சொல்றாரு ராமர். அனதர் பிரதர். அடுத்தது விபீஷணன் ராட்சசன், உன்னோடு எழுவரானோம்னு சொல்றாங்க. he doesn't see any disparity. ஸோ அந்த காலத்திலேருந்தே சோஷியல் ஹார்மனி, ஒரு டிஸ்ஹார்மனியும் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை தொடைக்கிறதுக்கு பாடுபடுறவங்க பட்டுக்கிட்டே இருக்காங்க. and they are serving us ரோல் மாடல்ஸ். அன்டச்சபிலிட்டி கூடாதுன்னு வேற ஒருத்தர் சொல்ல வேண்டாம், நமக்கு ராமரே போதும். வாழ்ந்து காமிச்சிருக்காரு ராஜா. எவ்வளவு பேருக்கு தெரியும் சாவர்கர்? ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர், பகத்சிங், இவங்க எல்லாருக்குமே இவர் குரு. இவர் திலக்கரோட சிஷ்யர். இன்னைக்கு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்னு நம்ம புக்ல படிக்கிறோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே இவர் ஃபோர் ஃபாதர். விநாயக் தாமோதர் சாவர்கர். அவரோட பேரை ஒரு காரணத்துக்காக, ஹிந்துத்வா பத்தி அவர் டெபினிஷன் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்தினால 70 வருஷமா தமிழ்நாட்டில் யாருக்குமே இவரோட பேரோ போட்டோவோ தெரியாம பார்த்துக்கிட்டாங்க இன்னி வரைக்கும். இவரோட லைஃப் இப்போ படமா வந்திருக்கு, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்கு. நான் தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். அவர் மொத்தமே ஒரு 6-7 பந்தி பத்தி சொல்றாரு. அந்த காலத்துல இது வந்து 1929ல அவர் காலாபாணின்னு சொல்லிட்டு அந்தமான் ஜெயில இருந்து 2 லைஃப் சென்டென்ஸ் அனுபவிச்சு ரிலீஸ் ஆயிட்டு வரும்போது 7 சொல்றாரு. வேதோக்த பந்தி, வேத படிப்பு ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் இருக்கக்கூடாது, யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ எல்லாருக்கும் வேதம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் விவசாய பந்தி, வேலை, இந்த வேலை இவன் தான் பண்ணணும்னு இருக்கக்கூடாது, அவனோட மெரிட், அவனோட கெப்பாசிட்டி பொறுத்து அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த இண்டிவிஜுவலுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. விவசாய பந்தி. ஸ்பர்ஷ பந்தி, அன்டச்சபிலிட்டி, தொடர்றதுக்கு யோசிக்க கூடாது, மனுஷன் தொடர்றதுக்கு யோசிக்க கூடாது. 4வது சமுத்திர பந்தி, கடல் கடந்து போனா அன்னைக்கு கம்யூனிட்டில இருந்து எடுத்துருவாங்க, மறுபடியும் அவங்க வந்தா சேர்த்துக்க மாட்டாங்க. இந்தியன்ஸ் அவங்க ரிச் ஹெரிட்டேஜோட எல்லா நாட்டுக்கும் எல்லா காரணருக்கும் நம்ம வேல்யூஸ் எடுத்துட்டு போகணும், அங்க இருக்கிற பெஸ்ட்டை மறுபடியும் எடுத்துட்டு வரணும், அவங்கள நாடு கடத்துறது, அவங்கள கம்யூனிட்டில ஒதுக்கி வைக்கிறது கூடாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. சமுத்திர பந்தி. 5வது சுத்தி பந்தி, ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால நம்ம கம்யூனிட்டில இருந்து மாறி போனவங்களுக்கு திரும்பி வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். இப்போ நிறைய கன்வர்ஷன்ஸ் அண்ட் அதர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏதோ காரணத்தினால மனசுக்கு பிடிச்சி போறாங்க, சில பேர் வேற பல காரணத்துக்காக போறாங்க. பட் எப்போ அவங்களுக்கு அந்த திருப்தி இல்லையோ, அவங்களே திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்களோ, வரும்போது ஒரு அக்செப்டிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும். ரோட்டி பந்தி, சாப்பாடு சமபந்தி போஜனம், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும், எல்லா கம்யூனிட்டி இருக்கணும். இது இன்னி வரைக்கும் நீங்க ஆர்எஸ்எஸ்னு சொல்லப்படுற சங்கத்துல பாத்தீங்கன்னா யாருமே, அம்பேத்கர் ஆர்எஸ்எஸோட இனாகரேஷன் ஃபங்க்ஷன் அவர் 20 இயர்ஸ் இருக்கும்போது போயிருக்காரு. என்ன எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறீங்க, எல்லாரும் சேர்ந்து மார்ச் வாஷ் பண்றீங்க, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜிட்ட கேட்கறாங்க. யார்கிட்டையும் கம்யூனிட்டி தான் கேட்க மாட்டோம், என்ன நடக்குது அவருக்கு புரியல, நம்பல. மறுபடியும் அங்க இருக்கிறவங்களும் ஒருத்தரையா கூப்பிட்டு கேட்கிறாரு. அவருக்கு தெரியும் யார் யார் மகர் யாரு, இவங்க பிராமின் யார் என்னன்னு தெரியும். கூப்பிட்டு கேட்கிறாங்க,
நீங்க தான் எங்களை ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி கேட்குறீங்க, நாங்க இங்க 10-15 வருஷமா ஷாக்காக்கு வந்துகிட்டு இருக்கோம், எங்களை யாருமே கேட்டது கிடையாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கோம், எல்லா ரிலீஜியன் எல்லா கம்யூனிட்டி இருக்கவங்களும் சேர்ந்து வர்றாங்க. ஸோ சங்கம் ஆரம்பிச்சு இப்ப 99வது வருஷம் போயிட்டு இருக்கு. 25ல 100 வருஷங்கள் முடிய போறது. அது தொடர்ந்து இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இட் இஸ் லைக் நாட் பிரின்சிபல்ஸ், எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டட். என்ன சொல்றியோ அதை எப்படி வாழ்ந்து காமிக்கிறதுன்னு பழக்க வைக்கிறது சங்கம். ஸோ அதுக்கு முன்னாடியே இவர் பண்ணியிருக்கார். ஹெக்டேவார்ஜிக்கு முன்னாடியே இவர் என்னென்ன தாத்து எப்படி வாழணுங்கிறத அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அவர் பிராமின், ஆனா வேதம் சொல்லி கொடுத்துருக்காரு. இங்க பாரதியார் பண்ணா மாதிரி எல்லாரோட உட்காந்து சாப்பிட்டுருக்கிறாரு, எல்லாமே பண்ணிருக்காரு. அது மாதிரி சுத்தின்னு சொல்லிட்டு மாறினவங்களை திரும்பி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கர்வாப்சின்னு இப்ப நம்ம சொல்றோம். சோ இதெல்லாம் இன்னைக்கு ரெலவெண்டா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம், இதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். இன்னைக்கு இதெல்லாம் நடக்கலன்னு யாரா சொல்றீங்களா? நான் இன்னைக்கு கேள்விப்படுறேன், அவன் வந்து அந்த கம்யூனிட்டி அவன் போன் நம்பரை கூட நான் மொபைல்ல வச்சுக்க மாட்டேன். இன்னொருத்தவங்க இது வந்து தயவு செய்து ஒரு இவங்க தான் பாக்குறாங்க அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் அப்படிதான் அரசியல பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த முதல் நாள் கல்யாணத்துல ஊர்ல இருக்கிறவங்க மற்ற தெருவில் இருக்கிறவங்க முதல் நாள் ராத்திரி சாப்பாடாம், இவங்க கம்யூனிட்டியில இருக்கிறவங்க அடுத்த நாள் காத்தால சாப்பாடாம் பையனோட கல்யாணத்துக்கு. இது நான் சொல்றது கடந்த 2-3 வருஷத்துக்குள்ள. முதல் நாள்ல சாப்பிட வரவங்க அடுத்த நாள் காத்தால பந்திக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க எல்லாம் ஏஞ்சி போயிடுவாங்களாம். இது பகுத்தறிவு பேசுறவங்களோட ஃபேமிலியில நடக்கிற கல்யாணம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக சொல்றேன், பேச்சு தனி, ஆனா வழக்கத்துல ஊரோட தான் இங்க ஒத்து வாழணும், கோச்சுக்குவாங்க நம்ம மக்கள், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாற்றம் நம்மள்டேந்து ஆரம்பிக்கணும். படிப்புங்கிறது இந்த மாற்றத்தை குறைக்கும். நல்ல வேலையில இருக்கும்போது அந்த மாற்றம், நீ டாக்டர் ஆயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன கம்யூனிட்டின்னு அப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த படிப்பு, நல்ல வேலை, அந்த அவங்க மரியாதையான வாழ்க்கை முறை இந்த கேப்ஸ் எல்லாம் குறைக்கும். ஏன் வரல? என்னாச்சு? அங்க பாருங்க, அங்க பாத்துங்க. ஸ்வா, நம்ம எல்லாம் ஸ்வதேசி மூவ்மெண்ட்னு ஒன்று படிச்சிருக்கோம் இல்லையா? ஃப்ரீடம். இதுல வாட் இஸ் ஸ்வதேசி மூவ்மெண்ட்? அப்படின்னா என்ன? எல்லாரும் அந்த காதி பொருள் அன்னைக்கு நஞ்சாங்க, வெளிநாட்டுல இருந்து பொருள் எரிச்சாங்க. ஓகே, ஃப்ரீடமோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஓகே, வெளியேறதுக்கு முன்னாடி ஸ்வதேசி வந்துருச்சு. நம்ம நாட்டில இருந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் மற்ற நிறைய பேர் இந்த இதுக்காக பாடுபட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதுக்கு ரெலவெண்டா? இன்னைக்கு நம்ம காத்தால இருந்து பல் துலக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு சிங்கப்பூர் கம்பெனியா, ஜெர்மன் கம்பெனியா பேஸ்ட், ஓரல் பி, கோல்கேட், எவ்வளவு பேர் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் வாங்குறோம். நம்ம பார்த்து வாங்கணும். தூங்கி எழுந்துக்கும் போதுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் we have to be Indian, we have to buy Indian. நம்ம நாட்டு பொருளாதாரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். நம்ம பசங்க வேலைக்கு போகும்போது முதல்ல இந்தியாவில் இருக்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் யூஎஸ்க்கு போகலாம், என் பசங்கள்லாம் வரும்போது யூஎஸ்க்கு போகலாம், எங்கள் யூஎஸ்ல என்ன இருக்குன்னே தெரியல, யூஎஸ்க்கு போகணும், எப்படியாவது போயிடணும். இன்னொரு என் பேட்ச்ல ஒரு பையன் சொன்னான், எப்படியாவது யூஎஸ்க்கு போகணும், நான் நாளைக்கு செத்தேன்னா என் உடம்ப அங்கதான் புதைக்கணும். என்ன புண்ணிய பூமியா? விவேகானந்தர் ஃபர்ஸ்ட் குந்துக்கால்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்துல கால் ஊன்றாரு. அங்க போய் கேட்கிறாங்க, நம்ம ஊர்ல நம்ம அடிமைப்பட்டு ஏழ்மையில கஷ்டத்துல எல்லாம் பயந்து அப்படி இருக்கிறாங்க. அங்க போயிட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் போக பூமியிலேருந்து வந்திருக்கேன், இது புண்ணிய பூமி, ஃபர்ஸ்ட் நான் என்ன சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் உருள்றாரு. இந்தியன் சாயில் என் மேல படணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ வேல்யூஸ் நம்மளோட மண்ணில் கூட இருக்கு. அதுல கால் வச்சாலே சுத்தமாகும். ஆனா நம்ம பசங்க என்னன்றாங்க, எப்படியாவது போயிடணும், எங்கேயாவது யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா. அதுக்காகவே நம்ம எங்கேயும் தயார் பண்ணி ஐஐடியில் படிக்க வச்சு, எம்என்சியில் படிக்க வச்சு அங்கே அனுப்பிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஸ்டே இன் இந்தியா. அதுக்கப்புறம் தான் ஸ்வாங்கிறது பேச்சுக்கே ஆகும். நான் சொல்றது நீங்க இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. இவங்கெல்லாம் இப்போ ஹிஸ்டரி பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன புக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத நிறைய சொல்றாங்க. தயவுசெய்து இந்த 2 minute 1.5 minute ரீல்ஸ் பார்க்காதீங்க. இவங்களோட ஃபுல் 1 hour நிறைய இது வருது.
ஓகே, he is J. Sai Deepak. இவர் இப்போ 2-3 இம்பார்ட்டன்ட் புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு. இந்தியா, பாரத் அண்ட் பாகிஸ்தான். இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியா தட் இஸ் பாரத், பாரதம்னா என்ன, இந்தியானா என்ன, கான்ஸ்டிடியூஷன்ல ஏன் பேர் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் கான்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட்ஸ் வித் இந்தியா தட் இஸ் பாரத். he is a supreme court lawyer, தமிழியன். ஓகே, இவர் இப்போ சாவர்கரோட லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லா எழுதியிருக்காரு. பிரேவ் ஹார்ட்ஸ் ஆஃப் பாரத்னு இந்தியன் இது பத்தி எழுதியிருக்காரு. இப்போ வெயிட்டிங் ஃபார் சிவான்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் புக் ரிலீஸ் ஆயிருக்கு, காசி விஸ்வநாதர் கோவில் பத்தி. ஓகே, சந்தீப் பாலகிருஷ்ணா கீர்த்தி ஹிஸ்டரி. கீர்த்தி ஹிஸ்டரி யாராவது ஃபாலோ பண்றீங்களா? சூப்பரா இருக்கும். ஓகே, நம்ம ஊர் பொண்ணு, தமிழ் பொண்ணு. போன மாசம் மோடிஜிட்ட போய் பிரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க, காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்க காலில் மோடிஜி விழுந்தார். அது இன்னும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது நிறைய நமக்கு இது வரைக்கும் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட நிறைய வரலாறுகள். ரைட்டோ தப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு we have to proceed. ஸோ இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது ஃபாலோ பண்றீங்களா? பிரவீன் மோகன். ஓகே, கொஞ்சம் மெதுவா இழுத்து பேசுவாரு. நீங்க இன்டூ 1.25 அதை மாதிரி கூட போட்டுக்கோங்க. கோயில்ல, அந்த காலத்து கோயில்ல இவ்வளோ டெக்னாலஜி எப்படி வரும்? இன்னைக்கு கூட இவ்வளோ டெக்னாலஜி இல்லை. அவங்க அதை எப்படி பண்ணியிருப்பாங்க? அந்த காலத்தில் 1000 years பிஃபோர், 2000 years பிஃபோர் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எந்த லெவலில் இருந்தது, டெக்னாலஜி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பேசுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதெல்லாம் என் பையன் ஃபாலோ பண்ணுறவர். இவர் நம்ம ஒரு வாட்டி என்னமா இதை உட்காந்து என் கூட பாருமா, எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கு. சும்மா சும்மா இந்த சைனீஸ் இந்த பொண்ணுங்கள்லாம் என்னன்னா ஜானர், ரொமான்டிக் ஜானர், கொரியன் டிராமா, அதுக்கப்புறம் அந்த இன்அனிமேட் ஹியூமனாய்டு அது மாதிரி தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம சேர்ந்து பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு கோயிலில் ஒரே ஒரு சிற்பத்தை எடுத்துட்டு 20 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எப்படி இதை பண்ணியிருப்பாங்கன்னு. திருச்சி பக்கத்தில் ஒரு கோயில், ஓகே, உறையூரில் இருக்கு, அது 1000 வருஷத்து கோயில், சிவன் கோயில். அங்கே ஒரு சிற்பம் இருக்கு. அந்த என்னன்னா அந்த ஒரு இதில் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு. அது 1000 வருஷம் கோயில். நமக்கு தெரிஞ்சு 1780 தான் சைக்கிள்ல கண்டுபிடிச்சதாவே சொல்றாங்க. அது 2 சக்கரத்தோட பெடல் பண்ணி எல்லாமே இருக்குதுல, உட்காந்துருக்காரு சீட்ல. ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அத மாதிரி ராவணன் அந்த சீத்தையை எடுத்துட்டு போன இது வானத்துல பறந்து போனது, புஷ்பக விமானம் பத்தி எப்படி பண்ணணுங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நமக்கு தெரியல. ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மன் வேர்ல்டு வார் அப்போ இந்தியாவில் சான்ஸ்கிரிட்ல இந்த மாதிரி வார்ஃபேர் பத்தி நிறைய லிட்ரேச்சர் இருக்கான், சான்ஸ்கிரிட் படிச்சவங்களாம் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஜெர்மனியில ப்ரீ இண்டிபெண்டன்ஸே. ஓ, அவங்களுக்கே தெரியுதா? ஓகே, அப்ப நம்ம அதுக்கப்புறம் படிக்க போறோமா? நம்ம பசங்களுக்கு அது இருக்கிறத சொல்லி படிக்க வைக்கணும். நிறைய ரிசர்ச் அதுக்கான வேலை வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தும் போது we can also do. நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் பசங்க செலிப்ரேட் பண்றதுக்கு ஸ்கூல்ஸ் ப்ரொவைட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பூன் பயமுறுத்துவாங்களாம். நம்மளாம் எப்படி ட்ரெஸ் பண்ண வைப்போம்? ஒரு அம்பாள் மாதிரி, ஒரு நவராத்திரினா ஒரு அம்பாள் மாதிரி, ஒரு கிருஷ்ணர் வேஷம், ராத வேஷம், அவங்கள சாமியா வச்சு நம்ம அவங்கள உட்கார வச்சு காலில் விழுந்து கும்பிடுவோம். ஓகே, எதை நம்ம கொண்டாடணும், ஏன் கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும்? இங்க கேரளால போனீங்கன்னா ஹோல் ஸ்டேட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இது ஓணம் கொண்டாடுவாங்க. இப்ப பொங்கலை யார் எப்படி கொண்டாடணும்? ஜிஓ ஆர்டர் தெரியுமா? இந்த வருஷத்தோட சரஸ்வதி பூஜை கொண்டாடும் போது சரஸ்வதி படம் இருக்கக்கூடாதாம். ஆயுத பூஜை, ஆயுதம் மட்டும்தான் இருக்கணுமா. கவர்மெண்ட் ஆர்டர், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்டர். ஓகே, சோசியல் மீடியால வந்து நீங்க எல்லாம் பாத்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது ஹிந்து பண்டிகை கிடையாது. ஓகே, ஆயுதத்தை வச்சு யார் வேணாலும் கொண்டாடலாம். ஆனா சாமி படம் இருக்கக்கூடாது, மஞ்சள் குங்குமம்லாம் அங்க வரக்கூடாது. எப்படி கும்பிடுவாங்க? கேட்க வேணாமா? நம்ம எப்படி இருக்கோமோ, அவங்க வெள்ளக்காரன் 600 வருஷம் 1000 வருஷம் முஸ்லிம்ஸ் இவங்களும் நம்மள இது பண்ணி ஆண்ட பின்னாடியும் இன்னும் 80% நம்ம இருக்கோம்னா, வெளியில என்ன விரட்டி நம்மளை கொன்னு கழுத்த சீவி பூனல இருந்து என்ன பண்ணா கூட வீட்டுல பண்றத தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு ஹிந்துவா இருக்கோம். நம்ம இன்னைக்கு ஹிந்துவா இருக்கிறவங்கள மிஞ்சினவங்க, மற்றவங்க எல்லாம் பயந்து மாறினவங்க. அப்போ we should continue what we are already doing. We have to take pride. இதெல்லாம் நம்ம நான் அப்படிதான் பண்ணுவேன், இது இப்படிதான் கொண்டாடணும், நீ சொன்னதுனால நான் மாத்தி கொண்டாட மாட்டேன். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தான், நானும் அந்த காலத்துல பாட்டி சொல்லி நல்லா ஸ்ரீராம ஜெயம்லாம் எழுதினேன், இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம்னாலே அது பொலிட்டிக்கல் பார்ட்டி வருது ஆயிடுச்சு அப்படின்னு.
குழந்தைய சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு கேட்டேன். உன் குழந்தை ஸ்ரீராம ஜெயம் சொல்லுமா சொல்லாத? அவன் பார்ட்டியில சொல்றாங்கிறதுக்காக நம்ம ராமரை கொண்டாட விட முடியுமா? அது மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு அந்த பார்ட்டி பிடிக்காது. என் ஃப்ரெண்டு, நான் அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்து ராமநவமி அன்னைக்கு போட்டோ போடுறேன், என்ன மோடி கோயிலுக்கு போயிட்டு வரியா அப்படின்னா, என்ன ராமர் கோயில் தாண்டி போயிட்டு வந்தேன். அது மோடி கோயிலாம், மோடி வேக்சின், மோடி கோயில். உனக்கு மோடி பிடிக்காட்டி பரவாயில்ல, ராமரே பிடிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. இட்ஸ் வெரி சேட், வெரி சேட். நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, தட்ஸ் a different thing. பட் அந்த அளவு பிரெயின் வாஷிங் ஃபார் 70 years நம்ம சத்தமா நம்ம என்ன செய்யறோமோ அது செய்யறதுக்கு பயப்படும்படி பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு குழந்தைங்களை டூருக்கு கூட்டிட்டு போறோம்னா, it should not be a mall, it should not be a theater. We have to take to places, temples, forts, caves, நிறைய இருக்கு ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ். அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடிக்கு போயிட்டு வராங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்த கூட்டிட்டு போயிட்டு அதோட வரலாறு சொல்லிக் கொடுக்கணும். திரும்ப வரும்போது அங்க இருக்கிற சாக்லேட் பேப்பர்ல இருந்து, பிளாஸ்டிக் குப்பையில இருந்து எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு வரணும். We have to leave the place cleaner. அங்க போய் உடனே ஒரு போர்டில் எழுதுறது, கோயிலுக்கு போய் ஹால் டிக்கெட் நம்பர் எழுதிட்டு வருது, அதுதானே பண்ணுவோம் நம்ம. நம்மளோட யாரை எப்போ லவ் பண்ணாங்களோ எல்லாரும் பேரா வரிசையா இருக்கும். So we have to keep the place cleaner. அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தி கொடுக்கணும், கூட கூட்டிட்டு போயிட்டு. திருப்பதி நான் சொல்லிட்டேன், ஸ்வால என்னெல்லாம் வருதுன்னு நான் சொல்லிருக்கேன். அவர் யோகா, அவர் டெம்பிள்ஸ், அவர் ஃபெஸ்டிவல்ஸ், ஓகே, அவர் கைண்ட் ஆஃப் கிளாத்ஸ், the way we have to dress. இன்னைக்கும் நீங்க எல்லாரும் சாரி கட்டிட்டு வரீங்க, பெரிய விஷயம். உண்மையில சொல்றேன், என்ன பார்த்தா கேட்கிறேன், ஏன்னா எங்க காலேஜ்ல முக்காவாசி பேர் மாறிட்டாங்க. நான் இன்னும் சாரி தான் கட்டுவியா காலேஜுக்கு? அதுவே ஒரு பெரிய விஷயம் மாதிரி ப்ரைட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பரவாயில்ல, we have to do somehow. ஏன்னா சாரின்னு ஒன்று இருக்கிறது அடுத்த ஜென்ரேஷன் தெரியலன்னா என்ன பண்றது? அவங்க நினைச்சுக்கிறாங்க கல்யாணத்தன்னைக்கு, அந்த முதல் நாள், கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட கிடையாது, கல்யாணத்தன்னைக்கு சாரி, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனா சரி, அவ்வளவுதான் சாரி. 2 சாரி ரிப்பீட் பண்ணக்கூடாது, போட்டோ எடுக்க, செல்ஃபி எடுக்க, ஓகே. அதுக்கப்புறம் மறுபடியும் சுடிதார், கேஷுவல் ட்ரெஸ், டிஷர்ட். மில்லட்ஸ் மோடிஜி சொல்லி 2023ல இட் வாஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதையும் பெருமையாக சாப்பிடணும். தே ஹேவ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், தே ப்ரிவென்ட் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், லாட் ஆஃப் குட் எஃபெக்ட்ஸ். கால்சியம் ரிச், ராகியில் இருக்கிற கால்சியம் எதுவுமே இல்லை. ஸோ ஹூஎவர் இஸ் 35 to 45 years ஆஃப் ஏஜ், வாரத்தில் 2-3 முறையாவது ராகி சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டாக்டர் ஏதாவது ஒரு பாயிண்டாவது சொல்லிட்டு போறேன்னா, இது என் பையன் சொன்னான்னு போட்டேன். அம்மா சிவிக்ஸ் சொல்லி கொடுக்கணுமா, ஹிஸ்டரி ஜியாகிரபி தான் மார்க் நிறைய வைக்கிறாங்க. சிவிக்ஸ் படிக்காமலே கூட நாங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம், மேண்டேட்டரி கொஸ்டின்ஸ் கிடையாது, எஸ்ஏ கொஸ்டின்ஸ் வராது, பிடிக்கலன்னா விட்டுடலாம். ஆனால் சிவிக்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுமா அப்படி சொன்னான். அது சொல்லும் பொழுது இன்னொன்று சொன்னா, அம்மா நான் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்மியில் போய் சர்வ் பண்ணுறது, அக்னி வீரராக ஆறுது எப்படி, ஒரு கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன பண்ணும், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது. ஸோ which and all will give you dignity, will give you respect. அதெல்லாம் கூட சொல்லணும். எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், பட் ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு. எல்லாம் படிச்சு முடிச்சு பணத்தை பத்தி இப்ப எதுக்கு நீ பேசுற, நான் இருக்கேன்ல, நீ வேலைக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். பணம் அது எப்படி பண்ணோன்னே தெரியல உங்களுக்கு. திடீர்னு 25 வயசுல பார்த்தா உங்களுக்கு மலைப்பா இருக்கு. they can start saving, earning today. இந்த பையன் 12 வயசுல, நான் சொன்னேன் இல்லையா, வெஸ்டர்னைசேஷன், மாடர்னைசேஷன், ஒரு ட்ரோன் அந்த பையன் உருவாக்கி இந்தியன் ஆர்மிக்கு கிஃப்டா கொடுத்து, இது வந்து என்னன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற என்ன சொல்லுவாங்க, புதைச்சி வச்சது, கண்ணி வெடியை கண்டுபிடிச்சிடும். 350 ஆர்மி பீப்புள் அவரோட உயிர் வரைக்கும் காப்பாத்திருக்காங்க இந்த ட்ரோன்ஸ்னால. எங்க கண்ணி வெடிங்கிறது அதை சென்ஸ் பண்ணி சொல்லுமா. அது மற்ற நாட்டில் இருக்கவங்களாம் எவ்வளோ வேலை பேசி கேட்கும்போது முடியாது சொல்லிட்டு நம்ம ஆர்மிக்கு இவர் ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவரோட டெக் டாக்ஸ்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஹர்ஷ்வர்தன் ஜாலா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் இருக்காங்க நமக்கு எக்ஸாம்பிளுக்கு. பசங்கள்கிட்ட உங்களோட கதையெல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருந்தா பாக்கி அவங்க பார்த்துக்குவாங்க. ஐஐடி கான்பூர்ல இப்போ 11 இளைஞர்கள் அதை டீமை லீட் பண்றது ஹீஸ் எ ஸ்வயம் சேவக். ஓகே, 6D டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட 5G வந்திருக்கு, அதுவும் இன்னும் ஃபுல்லா வரல. பட் 6Gக்கு they are planning, they are working. நம்மளோட பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் கூட நீங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு ஒரு 50-60% கொடுக்குறாங்க. whoever is preserving our culture, our art forms,
art on the forefront. So chicken curry-லேருந்து எல்லாருக்கும் it's a way of encouraging our culture, our folklore. We have to plant our plants. Indian knowledge systems we have to encourage. இன்னைக்கு கூட எச்சில் துப்ப கூடாதுன்னு நம்ம ஏதாவது எக்ஸாம்பிளா சொல்லுவோம். சிங்கப்பூர் இல்லையா, இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டி இருக்கு இண்டோர். 6 வருஷமா தொடர்ந்து கிளீனஸ்ட் சிட்டி அவார்டு இண்டோர் வாங்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி நீங்க போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. பக்கத்துல நீங்க உஜ்ஜைன் கால மந்திர் பார்த்துட்டு இண்டோர் சிட்டியில போயிட்டு வாங்க. எல்லாமே சஸ்டைனபிள். கையில எல்லாமே வாழை மட்டை இலை, பிளாஸ்டிக்கே கிடையாது அந்த ஊர்ல. பிளாஸ்டிக் கவர் கிடையாது, டப்பா கிடையாது, எல்லாமே சஸ்டைனபிள். ஸோ தீஸ் வி கேன் டேக் அஸ் எக்ஸாம்பிள்ஸ். த லாஸ்ட் சிவிக் டியூட்டிஸ் நம்மளோட பொறுப்பு. The picture has it all. I won't want to speak for long. We have to only set as role models in wearing helmets, one way la போறது, சடனா யூ டர்ன் எடுக்கிறது, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல கை காமிச்சு ஸ்ட்ரைட்டா போறது. ஓகே, இது என்னன்னா முக்காவாசி பேரண்ட்ஸ் காத்தால ஸ்கூல்ல கொண்டு விடும்போது, ஓகே, அப்ப நம்ம பேரண்டா இருப்போம். அது மாதிரி நைட்டு 10 மணிக்கு சிக்னல்ல நிக்கிறது. ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் we have to be models, role models. இப்போ ஒரு குருஜி கோல்வார்கர் ஒரு வாட்டி ராத்திரி 12 மணிக்கு நாக்பூர்ல ஒரு ரோட்ல போயிருக்காங்க. அங்க ஒன் வேன் போட்டிருக்கு, ரோடே காலி. திருப்பி 4 கிலோமீட்டர் சுத்திட்டு போனாராம். ஏங்க யாருமே இல்லையேன்னு. ஒன் வேன் போட்டிருக்கு, அதுதான் 24 hours டைம் போட்டிருக்கா. ஒன் வே இஸ் ஒன் வே. தீன்தயாள் உபாத்யாயர் ஜன்சன் ஆரம்பிக்கும் போது ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காரு. ராத்திரி உட்காந்து டிரான்சிஸ்டர் கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த நாள் காத்தால நியூஸ் கேட்கணுமா, உன்னோட டிரான்சிஸ்டர் கூட என்ன கேட்டுட்டு இருந்தீங்கல்லன்னு. அதோட லைசன்ஸ் நேற்று ராத்திரியோட முடிஞ்சிருச்சு, இனிமே நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது அது. ஸோ அவங்களோட வாழ்க்கையில, அவங்களோட தினசரி வாழ்க்கையில they have lived as a role model. அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம அவங்கள தலைவர்களாக நினைச்சு அவங்களோட வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ again I repeat, முடிஞ்சிருச்சு அப்பாடி. 5 values, my duty as a Bharatiya. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? 1 is 2 environment friendly lifestyle, 3 social harmony na நல்ல இணக்கம். நம்ம எப்படி பண்ணாது? நமக்கு எதை பண்ண முடியுமா? நான் ஏதோ வீர் சாவர்கர் காமிச்சேன், ஏதோ ராமர்லாம் காமிச்சேன். நம்ம என்ன பண்ணலாம்? வாரத்துல ஒரு நாள் பசங்களை யாரையும் சேர்த்து உட்கார வச்சு நம்ம கூட உட்காந்து சாப்பிடலாம். பண்ண முடியுமா? எல்லா பசங்களையும் சேர்த்து உட்கார வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே சொல்றேன், பசங்க பெருசாக பெருசாக அது குறைஞ்சிரும். அவங்க தனியா போய் மரத்தடியில் தான் உட்காருவாங்க. வாரத்துல ஒரு நாள் அதை கம்பல்சரி ஆக்கலாம். அவங்க சாப்பிட்றாங்களா, என்ன எடுத்துட்டு வராங்க. இது கூட இன்னும் சொல்றாங்க, நம்மளாம் சின்ன ஊர்கள்ல இருந்து வரோம் அப்படின்னு சொன்னா, எப்பயாவது ஒரு வாட்டி பசங்களை ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நம்ம வீட்டில் கூப்பிட்டு ஒரு 10 பசங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு. நம்ம அவங்க வீட்டுக்கு சும்மா போய் பாருது. என்ன ஒரு குடிசையா இருந்தா கூட உள்ள போய் உட்காந்து ஒரு தண்ணி குடிச்சிட்டு அப்பா பண்றாங்க. அவங்களோட நல்லது கெட்டதுல நம்ம ஒரு வாட்டி நேர்ல போய் கால் வச்சிட்டோம்னா, நம்ம அந்த ஸ்கூல்ல மாத்திரம் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம அவங்களோட டீச்சரா இருப்போம். ஓகே, ஸோ தேர்ட் இஸ் சோஷியல் ஹார்மனி, நல்லிணக்கம். 4வது ஸ்வா. 5 ஈஸியா? எதுவுமே ஈஸி கிடையாது. காத்தால எழுந்துக்கிறது கஷ்டம், குளிச்சுட்டு வந்து சமைச்சா வேர்த்து ஊத்துது சம்மர்ல, காலம் போடுறதுக்குள்ள லேட் ஆயிடுது, நிறைய வேலை இருக்குல்ல காத்தால. எல்லாமே ஆரம்பிக்கும் போது கஷ்டம். எல்லாத்தையும் மொத்தமா நம்ம நாளைக்கு சந்திரமுகியால மாற முடியாது. 1 2 ஸ்கூல்ல 1 வீட்டுல 1 சேர்ந்து ஒரு வேளை வாரத்துல சாப்பிடுறது, சேர்ந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போறது, இதான் ஒன்னொன்னா we can try. ஓகே, பசங்களுக்கும் ஒன்னொன்னா பண்றது. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ டீச்சர்ஸ் சேர்ந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு 15 days 21 days ஏதாவது ஒரே ஒரு இதை அவங்கவுங்க தொடர்ச்சியாக பண்ணுங்க. ஆஃப்டர் 3 weeks நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா, யூ ஹாவ் டு ஷேர். எல்லாமே இது ஒரு டிஸ்கஷன் 1 hour முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நான் இனிமேல் உங்களை பார்க்க மாட்டேன், ஆனால் நீங்கள் ஒருத்தர் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இஸ் இட் பாசிபிள் டு டிஸ்கஸ் ஆஃப்டர் 3 weeks? அது உங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, மற்றவங்க அது அப்புறமா பார்ப்பாங்க. சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஸோ we have to be the change. Okay, so thank you, namaste.